இவரு தெரியுதா பாருங்க. தெரியல. தெரியலீங்களா? ஆஹா. சகோதரருக்கு இவர் யாருன்னே தெரியல. இவரு தெரியுதா பாருங்க. இவரு தெரியுதா பாருங்க. இவரு தெரியும். யாருங்க? சீமான். ஒரு அமைச்சரா வந்து இப்ப சீமான தெரியலன்னு சொன்னாரு. ஆனா மக்களை நீங்க கேக்குறப்போ அமைச்சரே தெரியல, சீமான தான் தெரியும் மக்கள் சொல்றீங்க. மக்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. பாருங்க. இவரு தெரியுதா பாருங்க. தெரியல. தெரியலீங்களா? தெரியல. பொலிட்டிக்கல் லீடர் NTK. பொலிட்டிக்கல் லீடர் NTK. இவரு தெரியுதா பாருங்க. தெரியும். எங்கயோ பாத்துக்கிற மாதிரி இருக்கு. பார்த்த மாதிரி இருக்கு. யாரும் தெரியல. சீமான தெரியுது, முதல்ல காமிச்ச ஒரு அமைச்சர், நான் டிவிக்கு அமைச்சர், அவரு தெரியல, என்ன காரணம்? அண்ணன் சீமான். ஓட்டு போட்டது சீமான் தான் போட்டேன். நான் அமைச்சரை தெரியல, சீமான தெரியுது. கண்டிப்பா தெரியும். இவர் நம்ம சீமான். இவரை பத்தி என்னென்ன தெரியும்? நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர், அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது. இந்த மனுஷன் வச்ச கொள்கையும் சரி, அந்த கோட்பாடும் சரி, இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் வைக்க முடியாது. நான் 2 போட்டோ தான் காட்டுறேன், தலைவர்கள் புகைப்படம். யாரு தெரியுது, யாரு தெரியல. ஓ இவரா? இவரு தெரியுதா பாருங்க. இல்ல ஜி. புரியல? தெரியல. நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்ல ஜி. தெரியலீங்களா? என்னண்ணா சொல்றீங்க? இல்ல தெரியல. இவரு தெரியுதா பாருங்க. சீமான். யாருண்ணா? சீமான். முதல்ல காமிச்சவர் தெரியல, இவரு மட்டும் தெரியுதுன்றீங்க. தங்கமான ஆளுங்க. இல்ல, முதல்ல காமிச்ச ஒரு அமைச்சர், தாவேக அமைச்சர் விஜய் பாலாஜி. அப்படி சொல்லு. இவரு தெரியுதா பாருங்க. தெரியல. தெரியலீங்களா? ஆஹா. இவரு தெரியுதா பாருங்க. இவரு தெரியுதா பாருங்க. தெரியும். யாருங்க? சீமான். முதல்ல காமிச்சர் அமைச்சர் விஜய் பாலாஜி. ஒரு அமைச்சரை தெரியல, இவரு மட்டும் தெரியும், என்ன காரணம்? என்ன சொல்றது? முதல்ல இவங்களை தெரியலன்னு சொன்னீங்க, இப்ப சீமான் மட்டும் தெரியுதுன்றீங்க. இப்போ அமைச்சரை தெரியல, சீமான மட்டும் தெரியும், என்ன காரணமா இருக்கும்? அவர் அவ்வளவு கான்ட்ரவர்சில இருக்காரு, அதனால தெரியும். இவர் அமைச்சர் இல்லீங்களா? यदि मालूम नहीं मालूम. नहीं मालूम नहीं मालूम. अच्छा देख रहा ना. नहीं यदि मालूम सेवम तमिल political leader NTK. political leader Yeah, NTK. Yeah. name सेवम. सेवम. Simon. सीमान. Okay. हाँ यार, सीमान. Yeah. a political leader. Political leader Tamil Nadu. Yeah. Tamil director movies. Director. Yeah, director, Tamil director NTK. मालूम आदमी. Yeah, मालूम आदमी. Very recognizable. Yeah. இவரு தெரியுதா பாருங்க. தெரியலங்க. தெரியலீங்களா? தெரியல. நல்லா பாருங்க. தெரியலங்க. இவரு தெரியலீங்களா? தெரியல. சகோதரருக்கு இவர் யாருன்னே தெரியல. இவரு தெரியுதா பாருங்க. இவரு தெரியுதா பாருங்க. இவரு தெரியும். யாருங்க? சீமான். முதல்ல காமிச்சவர் தெரியல, சீமான மட்டும் தெரியுது. இவரு சோசியல் மீடியால ரொம்ப டைம் பாத்துருக்கோம். இவரை அதுக்காக தெரியும். இவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் பாலாஜி டிவியோட அமைச்சரா இருக்காரு. ஓகே. இவரு தெரியுதா பாருங்க. தெரியல. நல்லா பாருங்க. சத்தியமா தெரியாது சார். தெரியலீங்களா? இவரு தெரியுதா பாருங்க. இவரு தெரியுதா பாருங்க. தெரியும். சீமான். சீமான். இப்போ முதல்ல சொன்னவரை தெரியல, இவரு மட்டும் தெரியும், என்ன காரணம்னா அவர் வந்து டிவிக்கு அமைச்சரா இருக்காரு. டிவிக்கு அமைச்சர்ல நிறைய இது பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. அதனாலன்றதுனால நிறைய பேட்டிக்கு வர்றாரு அப்படின்றதால தெரியும். அவரு டிவிக்கு அமைச்சரே தெரியல, ஆனா இவரு சீமான தெரியும். சீமான தெரியும். ஒரு டிவிக்கு அமைச்சர்னா விஜய் பாலாஜி அவரு. இவரு தெரியுதா பாருங்க. தெரியுங்க. நல்லா பார்த்து சொல்லணும், இவ்வளவு நேரம் பாருங்க. தெரியல. இவரு தெரியுதா பாருங்க. இவரு தெரியுதா பாருங்க. இவரு தெரியுங்களா? யாருண்ணா? சீமான். இல்ல, முதல்ல காமிச்சவர் தெரியல, சீமான மட்டும் தெரியுதுன்றீங்க. இது அதிகமா பார்த்துருக்கோம். ரொம்ப வந்து ஃபேஸ் வந்துட்டு நிறைய எல்லாம் தெரிய வந்து ஃபேஸஸ். அவர் வந்து தாவேக்கு அமைச்சர்னு, அவரு தாவேக்கு அமைச்சர் தெரியல, சீமான மட்டும் தெரியுதுன்றீங்க. தெரியுதா பாருங்க. எங்கயோ பாத்துக்கிற மாதிரி இருக்கு. பார்த்த மாதிரி இருக்கு. தெரியல. இவரு தெரியுதா பாருங்க. தெரியுது. யாருண்ணா? சீமான். சீமானா தெரியுது, முதல்ல காமிச்ச ஒரு அமைச்சர்னா டிவிக்கு அமைச்சர், அவரு தெரியல, என்ன காரணம்? அது புதுமுகம் வந்திருக்காங்க, எப்படி பண்றாங்கன்னு பாப்போம். முதல்ல காமிச்சது தெரியல, சீமான் மட்டும் தெரியும். ஆமா. தெரியல. தெரியலீங்களா? தெரியல. நல்லா பார்த்து சொல்லுங்க. நல்லா பார்த்தேன். தெரியலங்க. தெரியலீங்களா? தெரியல. இவரு தெரியுதா பாருங்க. இவரு தெரியுதாண்ணா? தெரியுது. யாருண்ணா? சீமான். முதல்ல காமிச்சவர் தெரியலன்னா சீமானை மட்டும் தெரியுதுன்றது என்ன காரணம்? எல்லாம் அடிக்கடி நம்ம பாக்குறோம், அதனால தெரியுது. அவரு தெரியுது. தெரியல. இவரு தெரியுதா பாருங்க.
இல்ல முதல்ல சொன்னவரை தெரியல, இவரு மட்டும் தெரியும், என்ன காரணம்? ஃபேஸ் புது முகமா இருக்குது இப்போ தெரியுது. அது முகம் வந்து சின்ன வயசாகிறது தெரியலைங்க. இப்போ வந்து இவர் வந்து டிவியில் நிறைய பார்த்துருக்கோம், யாருன்றது டீட்டெயிலாக தெரியும். அவரு முதல்ல காமிச்சவர் தெரியலண்ணா, சீமானை மட்டும் தெரியும். சீமான் ஃபேஸ் மட்டும் தெரியுது. நன்றிண்ணா. பேர் ஞாபகம் இல்லைங்களா? புது ஜென்ரேஷனா இருக்காங்க, அதனால கொஞ்சம் பேர் ஞாபகம் வச்சுக்கிறது போக போக தான் டைம் எடுக்கும். ஸோ அதனால வச்சுடலாம். இவரே தெரியுதா பாருங்க, இவரே தெரியுதா பாருங்க. இவர் நம்ம சீமான். இவரை பத்தி என்னென்ன தெரியும்? இல்லை, நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர், அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமுமே கிடையாது. அவர் சொல்ற விஷயங்கள் நடந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். இல்ல என்ன விஷயம் சொல்றாருன்னு அவரு? தேசியத்துக்காக, நம்ம தமிழ் மொழிக்காக, இந்த மாதிரி பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சொல்றாரு. எது பண்ணினா ஃபேக்ட் நல்லா இருக்குமோ அதை சொல்றாரு. பட் ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு சின்ன சிக்கல்லையே இருக்கு. நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வழியில நம்ம வளர்ந்துட்டோம். ஸோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் மாறணும் அப்படின்னா டைம் எடுக்கும். அவர் சொல்றது நடக்கிறதுக்கு மக்கள் மாறணும். மக்கள் மாறணும். இவரை பத்தி என்ன தெரியும்ண்ணா? ப்ரோ அவ்வளோன்னு தெரியாது. ஸோ இவரே தெரியுதா பாருங்க. பண்றேன். இவரை பத்தி தெரியுதா பாருங்க. அண்ணன் சீமான் வீரத்தமிழர். கொள்கையும் சரி, அந்த கோட்பாடும் சரி, இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் வைக்க முடியாது. ஆனால் வந்து இந்த மனுஷன் ஜெயிச்சிருக்கலாம். நீங்க 2 பேர் இல்ல தெரியல. இல்ல தெரியல. நோ ஐடியா. இவர் நல்லாவே தெரியுமே. யாருண்ணா? மிஸ்டர் சீமான். சீமான், மதிப்பிற்குரிய சீமான். மதிப்பிற்குரிய சீமான். இப்போ முதல்ல காமிச்சவர் பார்த்தா டிவிக்கு அமைச்சர்னு அவரு விஜய் பாலாஜி. இப்போ தாவேகாவோட அமைச்சரே தெரியல, ஆனா நாம் தமிழர் கட்சி சீமானை தெரியுது. என்ன காரணம்னா, ஒரு அமைச்சர் வந்து ஏன் அவர் தெரியாம போயிட்டாரு? என்னோட பர்சனல் கருத்து நான் சொல்றேன். சீமான் வந்து முன்னாடியில இருந்தே இருக்காரு. கட்சி வந்து ஒரு 3வது கட்சின்னு வந்து ஒரு பெரும்பான்மையான கட்சியா வந்து தொடங்கினது சீமான் ஐயா அவர் தான். ஸோ நானும் ஆக்சுவலாக சீமான் கட்சியை சேர்ந்தவன் தான். என்னன்னா அவரோட கொள்கைகள், அவரோட அந்த திங்கிங், அந்த ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இப்போ டிவிகேன்னு எடுத்துனீங்கன்னா ஒரு ஃபேம்னால் தான் வந்தாங்க. பட் அவங்களையும் நான் குறை சொல்ல விரும்பல. ஸோ அல்டிமேட்டமாக பார்த்தீங்கன்னா விஜய்ன்ற அவருக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களே தவிர்த்து மற்ற யாரும் உள்ள இந்த அமைச்சர்கள் யாரும் வந்து அவங்க யாரு என்ன கேண்டிடேட்டுன்னு தெரியாம தான் வந்து போட்டிருக்காங்க. பட் என்னன்னா சில கொள்கைகள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கல. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சீமான் ஒருவர் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் ஓட்டு போட்டது சீமான் தான் போட்டேன். நான் அமைச்சரே தெரியல, சீமானை தெரியுது. கண்டிப்பா தெரியும். நன்றிண்ணா. அவர் கண்டிப்பா தெரியுது. மக்கள் எல்லாருக்குமே தெரியும் சீமான் யாருன்னு. ஆனா இந்த அமைச்சர் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காருன்னா, சீமானா யாருன்னு தேவை, அமைச்சரா எம்எல்ஏவா, சீமானா யாருன்னு தெரியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்றது, கட்சி வழியில அவங்க பேசுறாங்க. ஒரு அமைச்சரா வந்து இப்ப சீமானை தெரியலன்னு சொன்னாரு. ஆனா மக்களை நீங்க கேக்குறப்போ அமைச்சரே தெரியல, சீமானை தான் தெரியும் மக்கள் சொல்றீங்க. மக்கள் எல்லாருக்குமே தெரியுங்க. அமைச்சர் வந்து ஏன் ஈவன் தோ டிஎம்கே ஏடிஎம்கேன்னு எடுத்தீங்கன்னா நிறைய அந்த தொகுதியில இருக்க அமைச்சர்களே நிறைய பேர் தெரியாது. நான் வந்து டிவிகேக்கு சப்போர்ட்டோ இதுக்கோ நான் சொல்லல. நிறைய பேருக்கு அமைச்சர்கள் யாருன்னே தெரியாது. பட் ஒரு பெரும்புள்ளின்னு சொன்னா சீமான் மட்டும்தான். சீமான் ஏன்னா ஒரு கொள்கைகள், அந்த கொள்கைகள் அவரோட அடுத்து என்னென்ன பண்ண போறோன்ற ஒரு விஷயம். என்ன மாதிரி கொள்கைகள்? எல்லாருமே சமம். எல்லாருமே சமம். அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா. இன்னொன்னு நீ மேல நான் கீழன்னு இல்லை. இன்னொன்னு அப்படி சொல்லணும்னா அவரோட முக்கியமா சொல்ற இது என்னன்னா, கூட்டணி இதோ அதாவது மாநாடு எதனா நடத்தினாங்கன்னா அது வந்து வெல் ஆர்கனைஸ்டா வந்து பண்ணுவாங்க. அந்த விஷயம் எனக்கு சீமான் கிட்ட ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று அவர் வந்தாருன்னா இந்த இதெல்லாம் பண்ணலாம், இந்த பனை தொழில் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து பதநீர் அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், மதிப்பு கூட்டல் பொருட்கள் நிறைய பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய திங்கிங் வச்சிருந்தாரு. அதே மாதிரி மீனவ சமுதாயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து முதல்ல ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்கள நேவலில் சேர்க்கலாம், ஸோ அந்த படை உருவாக்கலாம் அப்படின்ற அந்த திங்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணன் சீமான்னா முதல்ல சொன்னவரை சொன்ன இவர் மட்டும் எனக்கு பிடிக்கும். அதனால என்ன காரணத்துக்காக பிடிக்கும்? அண்ணன் பேசுறது பிடிக்கும். அதனால வேற ஒன்று